Hello all, good evening. So இன்னைக்கு தமிழ் டெக் நியூஸ்ல காஷவ் இன்ஃபோடெக்ல இருந்து என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி பற்றி தான். இந்த சாட் ஜிபிடி இப்போ ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடியில் சைன்இன் பண்ணாமலேயே நம்ம அதோட query பண்ண முடியும், ப்ராம்ப்ட் கொடுத்து ரெஸ்பான்சஸும் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடியே சில யூசர்ஸ்க்கு மட்டும் சைன்இன் ஆர் லாகின் பண்ணாமலேயே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்கும் இதை காமனாக ஆக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் சாட் ஜிபிடி எஸ்ஏ எழுதுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கோடிங் போடுறதா இருந்தாலும் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா லாகின் பண்ணாமலே கூட நீங்க யூஸ் பண்ணலாம் வித் திஸ் நியூ அப்டேட். பட் சாட் ஜிபிடி லாகின் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் லாகின் பண்ணாம யூஸ் பண்றதுக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாட் ஜிபிடி லாகின் பண்ணாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால உங்களோட சாட் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாது, இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின ரெஸ்பான்சஸ் எதுவும் பார்க்க முடியாது. அண்ட் நீங்க வாய்ஸ் ஜென்ரேஷன் ஏதாவது அதுல பண்றீங்கன்னாலோ இல்ல டால் E3 அப்படின்ற ஏஐ ஆர் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்க லாகின் பண்ணாம அதை பண்ண முடியாது. மற்றபடி சிம்பிள் அண்ட் பேசிக் queriesக்காக நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, ஒரு சின்ன ஆர்டிகல்ஸ்க்காகவோ இல்ல சின்ன டாஸ்க்ஸ்க்காகவோ நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் வித்தவுட் லாகிங் இன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஓப்பன் ஏஐ கம்பெனி பற்றி தான். ஓப்பன் ஏஐ கம்பெனி அவங்களோட ஸ்டார்ட் அப் ஃபண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி அதோட சிஇஓ சாம் ஆல்ட்மேனை தான் பொறுப்பாக வச்சுருந்தாங்க. பட் இப்போ அது சாம் ஆல்ட்மேன் கிட்டேருந்து ஹயன் ஹாத்வே அப்படின்ற இன்னொரு பர்சனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல ரீசன்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. முக்கியமான ரீசனாக என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேனுக்கு கம்பெனியை ஓன் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தவிர ஃபண்டு பற்றி அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் வேற ஆளுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான உண்மையான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேனை விட இப்போ புதுசாக வந்திருக்கிற அயன் ஹாத்வேக்கு இந்த ஃபண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு ப்ரியர் நாலேஜ் இருந்திருக்கு. பிகாஸ் 2021 இருந்து அவருமே இந்த ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபண்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, கூட சேர்ந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காரு ஒர்க்கில். அதனால பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபீல்டு பற்றி இருக்கிறதுனால சாம் ஆல்ட்மேன் கிட்ட இருந்து அயன் ஹாத்வேக்கு இந்த பொசிஷன், அதாவது ஃபினான்ஸ் அண்ட் ஃபண்ட் பற்றி மேனேஜ் பண்ணுற பொசிஷன் போகிறதாவும் சில பேச்சுக்கள் இருக்கு. ஸோ ஓப்பன் ஏஐக்கு அதோட ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இனிமேல் அதோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் பார்த்துக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக வி ஹாவ் அ நியூ அயன் ஹாத்வே. நெக்ஸ்ட் நியூஸ் கூகுள் பற்றி தான். கூகுள் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸோட ப்ரௌசிங் டேட்டாவை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆக்ஷன் லா சூட் அப்படின்ற செட்டில்மெண்ட்டுக்காக அவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸோட ப்ரௌசிங் டேட்டாவை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரௌசிங் டேட்டாலாம் எதுலேருந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேருந்து கலெக்ட் பண்ணது கிடையாது, இன்காக்னிட்டோ மோட்லேருந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாகவே இன்காக்னிட்டோ மோட்னா இட் இஸ் மோர் ப்ரைவேட், நம்மளோட சர்ச் ஹிஸ்ட்ரி எதுவுமே அந்த ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாம இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கான பர்சனல் விஷயங்களை அதில் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்போம். கூகுளும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. பட் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால அவங்க நம்மளோட பிரைவேட் டேட்டாஸை இன்காக்னிட்டோ மோட்ல இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச சில யூசர்ஸ் கூகுள் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இருந்து சில கவர்மெண்ட் ஆளுங்க வச்சு கூகுள் அவங்க தரப்புல இருந்து வக்கீல்லாம் வச்சு வாதாடி இப்போ தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ் பக்கம் தான் வந்திருக்கு. தட் கூகுள் அவங்க இன்காக்னிட்டோ மோட்ல இருந்து எடுத்த எல்லா டேட்டாஸையுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேலும் கூகுள் இன்காக்னிட்டோ மோட்ல யாராவது ஏதாவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இட் மஸ்ட் நாட் ஸ்டோர் தட் சர்ச் டேட்டா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து கூகுளுக்கு சில ஃபைனும் போட்டிருக்காங்க, அதை பிளெயின்டிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டிருக்காங்க, நியர்லி $5 billion சொல்லியிருக்காங்க. பட் அப்படி கூகுள் அதை கட்டலன்னாலும் யூசர்ஸ் கூகுள் மேல வழக்கு போடலாம் அப்படின்றதையும் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நியூஸ் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் பத்தி தான். ஸோ ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட் 365னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட்ல தான் வந்து ஒரு பண்டிலாக நம்மளுக்கு எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், ஆக்சஸ், அதோட எம்எஸ் டீம்ஸ் எல்லாமே ஒரு பண்டிலாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே இதில். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் சைடு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, டீம்ஸை ஒரு தனி ஆப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365ல இனிமேல் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கமிஷனில் இந்த மைக்ரோசாஃப்டோட காம்படிட்டிவ் கம்பெனிஸான சேல்ஸ்ஃபோர்ஸோட ஸ்லாக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கைப்பாக இருக்கட்டும் சில கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. தட் இந்த மாதிரி ஒரு பண்டிலா எல்லா ப்ராடக்டையும் ஒரே காம்போல கொண்டு வர்றதுனால மைக்ரோசாஃப்ட்க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, அதனால எங்களோட ஆப்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது ஆர் ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் வந்து இனிமேல் 365 பார்த்தீங்கன்னா அதில் டீம்ஸ் இல்லாமல் மற்ற வேர்டாக இருக்கட்டும், பவர் பாயிண்டாக இருக்கட்டும், எக்ஸல் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மட்டும் இனிமேல் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இந்த அளவுக்கு பூமிங்காக இல்லை பிஃபோர் கோவிட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்சிங்காக இருக்கட்டும் இல்லை கம்பெனி மீட்டிங்ஸாக இருக்கட்டும் ஸ்கைப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் திஸ் கோவிட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கைப், ஸ்லாக் எல்லாத்தையும் ஓவர் பீட் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் முன்னாடி வந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் இந்த 365 ப்ராடக்ட்ல டீம்ஸையும் இன்க்ளூட் பண்ணதா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி தான் யூரோப்பியன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை தனி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். For more technical related contents, please do subscribe the Kashiv Infotech channel. Thank you.